ஹாய்! சாட்டர்டே ஸ்பெஷல் பரோட்டா வித் வெஜ் குருமா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? நம்ம அதுக்கு ஒரு 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கோம். நம்ம நாகா பிராண்ட் மைதா மாவு தான் எடுத்திருக்கோம். நீங்கள் நார்மல் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ மைதா மாவில் நம்ம ஒரு 22 பீசஸ் ஆஃப் பரோட்டாஸ் வந்து நம்ம செய்யலாம். மாவு நல்லா குழி பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். பால் ஆட் பண்ணிக்கலாம். அம்மா வந்து பரோட்டாவில் எப்போவுமே ஸ்ப்ரைட்டு இல்லைனா 7up இது ஏதாச்சும் கொஞ்சம் ஊற்றுவாங்க. அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக வரணுன்றதுக்காக. ஆக்சுவலாக அதுக்கு பேக்கிங் சோடா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆல்டர்னேட்டிவாக அம்மா எப்போவுமே வந்து ஸ்ப்ரைட் இல்லைனா 7up இது ஏதாச்சும் ஒன்று தான் ஆட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரைட் அப்புறம் கொஞ்சம் தண்ணி இதை விட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பால் மாதிரியான டெக்ஸ்சர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எங்கள் வீட்டில் எப்போவுமே மோஸ்ட்டாக பரோட்டா வந்து வீட்டில் தான் செய்வோம். ஏன்னா அம்மா வந்து பியூர் வெஜிடேரியன். கடையில் பரோட்டா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே வீட்டில் தான் செய்வோம். அப்பா மாவு மிக்ஸ் பண்ணுவாங்க. சில டைம்ஸில் அம்மா வந்து மாவு மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம பிசையலாம். எண்ணெய் விட்டு பிசையும் போது அது நல்ல ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். நல்ல மாவு நல்ல சாஃப்டாகவும் ஆகும். இதையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி தம்ஸ்லாம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்தால் தான் நமக்கு நல்ல இது கிடைக்கும். இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேணும்னா இப்போ நமக்கு நிறைய மிக்ஸர் கிரைண்டர்ஸ்லாம் கூட கிடச்சிருக்கு மாவெல்லாம் பிசைறதுக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஊற வச்ச ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து அதை போட்டு நம்ம மூடி நம்ம ரெஸ்டிங்க்கு விட்டுடலாம். ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ரவுண்டாக பால்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக எங்கள் ஊர் சைடில் வந்து நாங்கள் வந்து அதை வந்து பீடா பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்ல கைக்கு அடக்கமாக இருக்கிற அளவுக்கு மாவு எடுத்து அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணினா அந்த பால் வந்து வெளியில் வர மாதிரி ஆகும். அதை வந்து நம்ம நல்லா ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம நிறைய செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். யூஸ்வலாக நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுறதுக்கு என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி ஃப்ளாட் ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த மாதிரி வந்து நம்ம துணி அடிக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. பட் அது மோஸ்ட்டாக நிறைய பேரால் இது மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி நல்லா ரவுண்ட் நம்ம பண்ணுவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி நல்லா இழுத்து விட்டுட்டு நைஃப் வச்சு நீளமாக கட் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். அது மாதிரி பண்ணால் நல்லா நூல் பரோட்டா மாதிரி நல்லா வரும். இது மாதிரி நம்ம மடிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தவாவில் வந்துட்டு எண்ணெய் போட்டு செஞ்ச பரோட்டாஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம ஃப்ளாட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ரவுண்டாக்கி நம்ம வந்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌனில் 2 சைட்லேயும் வரணும். ஆனால் இதுக்கு கொஞ்சம் நமக்கு நிறைய ஆயில் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆயில் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா இதை பெரட்டி நல்லா பாருங்கள் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை அப்படியே விடக்கூடாது. ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா ரோல் பண்ணி நல்லா அடிக்கணும். அப்போ அடிக்கும்போது தான் நமக்கு வந்து அது வந்து பஞ்சாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து செஞ்சோன்னா நமக்கு நல்லா சுட பரோட்டா ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வெஜ் குருமா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு வெங்காயம் வந்து நல்ல நீளமாக கட் பண்ணி வெங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெஜ் குருமாவுக்கு நம்ம கேரட் இந்த வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, மற்ற எதுக்கு வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அதை வந்து பீன்ஸும் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் ஒரு 1 inch சைஸில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அரைச்சி குறன்னு வச்சுக்கலாம். இன்னொரு மிக்ஸி ஜாரில் வந்து முந்திரி, உடச்ச கடல, அதுக்கப்புறம் தேங்காய் அதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கணும். இது ரொம்ப வதங்க வேண்டாம், கோல்டன் ப்ரௌன் வேண்டாம், அது மாதிரி கண்ணாடி பதம் வந்தாலே போதும். பச்சை மிளகாய், இஞ்சி பேஸ்ட்டெல்லாம் போட்டு ஒரு குறன்னு அரைச்சி வச்சதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டு வதக்கிக்கலாம்.
நல்லா வதக்கிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்குனாலே போதும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் காலிஃப்ளவர் அதெல்லாம் வேணும்னா, பச்சை பட்டாணி அதெல்லாம் வேணும்னா கூட போட்டுக்கலாம். நம்ம வந்து பெருசாக 2 உருளைக்கிழங்க வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம். அது நம்ம அப்புறமேட்டுக்கா மஸ்ட்டு விட்டுக்கலாம். இதில் நம்ம வந்து பச்சை பட்டாணிக்கு பதிலா நாங்கள் கொண்டைக்கடலை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு, தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. பார்த்தாலே கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது வந்து மோஸ்ட்டாக ஒயிட் குருமான்னு கூட சொல்லுவாங்க. இது பண்ணிட்டதுக்கப்புறம் குக்கரில் வந்து மூடி போட்டு ஒரு 4 விசில் விடலாம். ஏன்னா நம்ம வந்து கொண்டைக்கடலை வந்து ஊற வச்ச கொண்டைக்கடலை தான் போட்டிருக்கோம். அது வேகணுன்றதுனால 4 விசில் விட்டுக்கலாம். விட்டுட்டோன்னா நமக்கு நம்மள நல்லா இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வெஜ் குருமா ரெடி ஆகிடும். நல்ல ஸ்மெல் வரும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். 2 பாதியாக தானே கட் பண்ணி போட்டோம். ஸோ அதனால் அதையும் நம்ம கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டோம் நமக்கு நல்ல வெஜ் குருமா வந்து நல்லா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து தாளிப்புக்கு வந்து ஒரு சின்ன கடாயில் வந்து எண்ணெய் போட்டு சோம்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பட்டை, கிராம்பு அதெல்லாம் நம்ம போடுவோம். அது அம்மா வந்து ஒரு பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பவுடரு, சில்லி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி தாளிச்சிட்டோன்னா ரெடி. சில பேர் பட்டை, கிராம்பெல்லாம் கூட போட்டு தாளிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அது கொஞ்சம் பொறுக்கிற மாதிரி இருக்குன்றதுனால அம்மா இந்த மாதிரி போட்டுருவாங்க. அப்போது எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா சுட சுட பரோட்டா வச்சு வெஜ் குருமா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன குக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் பெயிண்ட் பண்ணுங்கள்.